தங்களை விழிப்புணர்வுக்கு ஆக்கிக் கொள்ள வேண்டும், தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். இரையச்சம் என்பது குறிப்பாக வாழும் நிதர்சன நிகழ்கால முஸ்லிம்கள்ட்ட கடுகளவு கூட இல்லாம போயிடுச்சு. வெள்ளிக்கிழமை ஆச்சு, முதல் நாள் வந்த ஒட்டகத்துடைய நண்பன் நாங்களே எத்தனை பேர் பள்ளிவாசலுக்கு முதல் ஆளா வந்திருக்கிறோம். பயான ஆரம்பிச்சு ஏறக்குறைய 15 நிமிடம் தொட்டதற்கு பின்னால் தான் நாம் பள்ளிக்கே வருகிறோம். இது இரையச்சமா? மேலான பெருமக்களை, இதையெல்லாம் சொல்லி காட்டுவதல்ல நோக்கம். இரையச்சத்தை உள்ளத்தில் கொண்டு வந்தால்தான் அமலிலே வெளிச்சம் கிடைக்கும். ஆளே இல்ல, லைட் எரியுமா எப்படி? யாராவது வந்து சுவிட்ச் போட்டாதானே வெளிச்சம் வரும். பள்ளிவாசல் இருட்டாதான் இருக்கும் கியாமத் நாள் வரைக்கும். மேலான பெருமக்களை, இரையச்சம் இன்றைய முஸ்லிம்களிடத்திலே கடுகளவு கூட இல்லாமல் போய்விட்டது. எல்லா காரியங்களும் வரம்பின் மீறி செயல்படுகிறோம். தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டால் உதாசீனப்படுத்துகிறோம். குர்ஆன் ஷரீஃப் வீட்டில இருக்கு, சீரியல்களை பார்க்கிறோம். செல்போன் கையில இருக்கு, சினிமா பாட்டை கேட்கிறோம். காசு பணம் சம்பாதிக்கிறோம், சிரமப்பட்டு அதை சூழலும் மாதிலும் மதுவிலும் அதை நாம் விட்டு விடுகிறோம். எத்தனையோ காரியங்களில் முஸ்லிம்கள் வரம்பு மீறி செயல்படுகிறார்கள். இன்னும் ஒரு படி மேல் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, பொதுவாக அல்லாஹ்வுடைய அடியார்கள் வரம்பு மீறி செயல்படுவதனால் அல்லாஹ்வுடைய கோபம் இது போன்று ஏற்படுவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். மேலான பெருமக்களே, பொதுவாக உலகம் அழிவுக்கு அடையாளம் 10 என்றார்கள் நபி.